الحمد لله الذي خلق الخلق فأحصاهم عدد. الحمد لله الذي قسم الرزق ولم ينس أحد. الحمد لله الذي رفع السماء بغير عمد، والصلاة والسلام على من بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في سبيل الله حق جهاده، وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يبيتون لربهم سجدا وقياما والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما. صدق الله العظيم. وكان نبينا عليه الصلاة والسلام إذا دخل العشر الأواخر يجتهد فيه ما لا يجتهد في غيره. وقال كان رسول الله صلى الله عليه وآله وسلم إذا دخل العشر الأواخر شد مئزره وأحيا ليله كله وأيقظ أهله أو كما قال. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் ஏக வல்ல நாயன் அல்லாஹ் தாலா ஒருவனுக்கு உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் இவ்வுலகத்துக்கு ரஹ்மத்தாக அருளாக அனுப்பப்பட்ட உத்தம தூதர் உயிரிலும் மேலான கண்ணியமான ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கையை எடுத்து நடந்த உத்தம சஹாபா தோழர்கள் மீதும், கியாமத்துடைய நாள் வரும் வரையில் வாழும் முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஅ்திகாஃபுடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, கனவான்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவருடைய ஈருலக வாழ்க்கையினுடைய வெற்றிக்காக என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி நம்மை பணித்திருக்கிறானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், என்னென்ன விடயங்களை விற்றெல்லாம் தவிர்ந்து கொள்ளும்படி நம்மை விலக்கிருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அடியார்களாகிய எங்களோட வைத்திருக்கக்கூடிய அன்பினால இரக்கத்தினால ரமலானுடைய மாதத்தை தந்தான். அன்பான சகோதரர்களே, அந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா ஹைர்கள் நலவுகள் நிறைந்த மாதமாக ஆக்கியிருக்கிறான். முதல் 10 ரஹ்மத்துடைய 10ஆகவும், நடுப்பத்த மக்ஃபிரத்துடைய 10ஆகவும், இறுதி 10 நாட்களை நரக விடுதலையினுடைய 10ஆகவும் ஆக்கி எங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இந்த ரமலானை தந்திருக்கிறான். அன்பானவர்களே, கனவான்களே, அதிலே லைலத்துல் கத்ருடைய இரவை, கதிர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவை அல்லாஹ் தஆலா கடைசி 10 தினங்களிலே வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த லைலத்துல் கத்ர், அந்த கதிருடைய இரவு என்பது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, 1000 மாதங்கள் என்று சொன்னால் 83 வருடங்களும் 4 மாதங்களை கொண்ட காலம். இந்த ஒரு இரவை அடைந்தோம் என்றால் எமது செயலேட்டிலே 83 வருடங்களுடைய இபாதத்துகள் பதியப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமான
ஒரு மாதமாகத்தான் இந்த மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, கனவான்களே, அல்லாஹுடைய விருப்பம் என்ன தெரியுமா? இந்த சங்கையான கண்ணியமான மாதத்தை என் அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கின நோக்கம் என்னண்டா, அடியார்கள் இந்த மாதத்தை அடைந்து இந்த மாதத்திலே பாவ மன்னிப்பை பெற்று நரக விடுதலையை அடைந்து அவர்கள் சீதேவிகளாக மாறி உயர்ந்த சுவர்க்கத்தை தன்னை தகுதியானவர்களாக ஆக்கி கொள்ளோனும் என்றுதான் அன்பானவர்களே வருடத்திலே ஒரு மாதத்தை ஒரு சந்தர்ப்பமாக தருகிறான். 11 மாத காலமாக அடியான் அல்லாஹ் மறந்திருந்திருப்பான், அடியான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்திருந்திருப்பான், அடியான் பாவத்துக்கு அடிமையாக இருந்திருப்பான். இப்ப இது ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். அடியானே, உனது பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஒரு மாசம் கிடைச்சிருக்குது, உனது சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அடியானே, நீ முன்னேறிக்கோ, நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நான் தந்திருக்கிறேன். யா பாகியல் ஹைர் அக்பில், ஏ நன்மையை தேடக்கூடிய அடியானே, நீ நல்ல சந்தர்ப்பம் முன்னேறிக்கோ அடியானே. வயா பாகிய ஷர் அக்ஸிர், ஏ பாவியான அடியானே, பாவங்களே தந்த வாழ்க்கையை கழிச்சக்கூடிய அடியானே, அக்ஸிர், இப்பயாவது பாவங்களை விட்டு விட்டு தௌபாவின் பக்கம் திரும்ப மாட்டாயா? ரப்பின் பக்கம் திரும்ப மாட்டாயா? சுவர்க்கத்தை வாஜிபாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உனக்கு கிடைச்சிருக்குது, சுவர்க்கத்தை நீ அடைய முன் வர மாட்டாயா என்றுதான் அல்லாஹ் தாலா எங்களுக்கு அலான் செய்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, கனவான்களே, பொறுமதியான 20 நாள் முடிந்து அடுத்த கடைசி 10 தினத்திலே கால வைக்க போகிறோம். சகோதரர்களே, பொறுமதியான 10 நாட்கள் அல்லாஹ் எங்களுக்கு தாரான். நரக விடுதலையினுடைய 10. சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, கனவான்களே, பயங்கரமான அந்த நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ் தாலா எங்களை விடுதலை செய்யக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு சந்தர்ப்பமாக இந்த 10 நாட்களையும் அல்லாஹ் வழங்க போகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் தாலா இந்த 10 ஒவ்வொரு ரமலான்லேயும் எங்கட அமல்களை பார்க்கிறான். அல்லாஹ் தாலா மலக்குமார்கள்ட்ட பெருமையாக பேசுகிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹு தாலா ஃபயன்சுருல்லாஹு தஆலா இலா தனாஃபுசிக்கும் ஃபீ, இந்த கண்ணியமான மாதத்துல நீங்க எவ்வளவு அமல்கள்ல போட்டி போட்டுக் கொள்றீங்க என்பதை அல்லாஹ் தாலா நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் உள்ள மலக்குமார்களிடத்துல அவன் பெருமையாக பேசுகிறான். என்னுடைய அடியான பாருங்க, பகல் நேரமெல்லாம் நோன்பு பிடிக்கிறான், வெயில் நேரம் தாகம் கஷ்டமான நிலையில நோம்பாளியாக இருக்கிறான், அதிலேயும் அமல்களை செய்கிறான். இரவு நேரம் வந்தா விழித்து விழித்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறான். அவனுடைய ஒவ்வொரு அமலை பார்த்து அல்லாஹ் பெருமை பேசுகிறான். அடியார்களே, எனவே நீங்க உங்களுடைய நலவுகளை நல்ல விடயங்களை அல்லாஹுக்கு காட்டுங்கோ. நீங்க சொர்க்கத்தை தேடக்கூடியவர் என்றதை காட்டுங்க. அடியார்களே, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறீர்களா, அதை வெளிப்படுத்துங்க அடியார்களே என்றுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அன்பான சகோதரர்களே, அன்பான கனவான்களே, பெரியோர்களே, உயிரிலும் மேலான கண்ணியமான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதங்களை அடைஞ்சா கடைசி 10 தினங்கள்ல விசேஷமாக யஜ்தஹிது ஃபீஹி மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி, முந்தின 20 நாளை விடவும் இந்த கடைசி 10 தினங்கள் வந்து விட்டால் மிக அதிகமாக அமல்ல ஈடுபடுவாங்க, மிக அதிகமான நேரம் இபாதத்துல கழிச்சுவாங்க, பகல் நேரமெல்லாம் இஅ்திகாஃப்ல இருப்பாங்க, இரவு நேரமெல்லாம் அஹ்யா லைலஹு குல்லா, முழு இரவையும் ஹயாத்தாக்குவாங்க, வஐகல அஹ்லா, தனது மனைவிமாரையும் எழுப்பாட்டுவாங்க,
தூங்குற இரவுகள் அல்ல, இதெல்லாம் தூங்குற இரவுகள் அல்ல, அல்லாஹ்வை வணங்குற இரவுகள், நல்ல சந்தர்ப்பங்கள். தூங்க வானம் அடியார்களே, எலும்புங்கோ, அல்லாஹ்க்கு முன்னால நின்று வணங்குங்கோ, அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து சீதேவிகளை ஆகுங்கோ அடியார்களே என்றுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சு காட்டினாங்க. எனவே அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, நல்ல சந்தர்ப்பம் ஒன்று எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பங்களை நாங்க மிஸ் பண்ணிடக் கூடாது. இந்த இரவுகள் எல்லாம் அல்லாஹ்வோட முனாஜாத்துடைய இரவுகள், அல்லாஹ்வோட தொடர்பாகிற இரவுகள். இபாதுர் ரஹ்மான பத்தி அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அடியான பத்தி அல்லாஹ் சொல்கிறான். வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா வல்லதீன யகூலூன ரப்பனா اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما. அல்லாஹ்வுடைய அடியார்கள் அவர்கள் இரவுல சுஜூதிலேயும் ருக்கூலையும் கியாமிலேயும் இருப்பார்கள். இரவெல்லாம் சுஜூதில, இரவெல்லாம் கியாம்ல நின்று கொண்டு குர்ஆன் ஓதுவாங்க. சுஜூதில ருக்கூல நீண்ட நேரம் இருப்பாங்க. அவர்கள்ட்ட துஆ என்ன தெரியுமா? அவர்கள்ட்ட பிரார்த்தனை என்ன தெரியுமா? வல்லதீன யகூலூன ரப்பனா اصرف عنا عذاب ஜஹன்னம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்துடு யா அல்லாஹ், நரகவாதிகள் ஆக்கிடாது யா அல்லாஹ். அல்லாஹ்விடத்துல கெஞ்சி 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 மன்றாடி நரக விடுதலையை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுதான் எங்களுடைய இரவுகளாக மாறணும் சகோதரர்களே. இரவு நேரங்கள் அழுது 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 ஆயிரக்கணக்கான தடவை அல்ல, லட்சக்கணக்கான தடவை அல்லாஹ்ட்ட கேட்டாலும் நஷ்டம் இல்லை. மனிஸ்தஆத பில்லாஹி மினன் நார் ஸலாஸ மர்ரா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் நரகத்தை விட்டு மூணு தடவை பாதுகாப்பு தேடினாலும் நரகம் சொல்லுமாம், யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஜிர்ஹு மின்னி, அவரை என்ன விட்டு பாதுகாத்துடு யா அல்லாஹ், அவரை சொர்க்கவாதி ஆக்கு யா அல்லாஹ். அன்பான சகோதரிகளே, பெரியோர்களே, அதிகமா அல்லாஹ்ட்ட கேட்டு கேட்டு கேட்டிருக்கணும். அல்லாஹ்வுடைய அடியார்களோட வார்த்தை தான், சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார். யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், நரக நெருப்பை எங்களை விட்டு பாதுகாத்துடு யா அல்லாஹ். ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அக்ஸைதா. யா அல்லாஹ் நரகவாதியா நீ ஆக்கிவிட்டாய், நாங்க நஷ்டவாளி யா அல்லாஹ், நீ அவனை கேவலப்படுத்தி விட்டாய் என்ற கருத்துப்படலாம் அவர்கள்ட்ட துஆ இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறான், சுவர்க்கவாதிகளுடைய அடையாளம் என்ன தெரியுமா? சுவர்க்கவாதியின் அடையாளம் ராவெல்லாம் தூங்குறதல்ல சகோதரிகளே. இரவு நேரத்தில் ஒரு பகுதியை நாங்க எல்லா காலத்திலேயும் அல்லாஹுக்கு கொடுக்கணும். தஹஜ்ஜுதுல எழும்பி அலோனும், தஹஜ்ஜுதுல எழும்பி குர்ஆன் ஓதோனும், தஹஜ்ஜுதுல எழும்பி இஸ்திக்ஃபார் செய்யணும். அல்லாஹ் சொர்க்கவாதிகளை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். அவர்கள் இரவுல கொஞ்சம் தூங்கிக் கொள்வாங்க, கொஞ்சம் கண்ணேறுவாங்க, ஆனா அதிகமான நேரம் சஹருடைய நேரத்தில் விசேஷமாக இஸ்திக்ஃபார்ல ஈடுபடுவாங்க. யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். சஹருடைய நேரம் இஸ்திக்ஃபாருடைய நேரம், சஹருடைய நேரம் பிந்தின இரவுடைய நேரம் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிற நேரம். அல்லாஹ் முதலாவது வானத்துக்கு தனது ரஹ்மத் இறக்கி, ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிரு லஹ், மன்னிப்பு கேட்கிறவங்க யாரும் இல்லையா, நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பான சகோதரிகளே, பெரியோர்களே, கனவான்களே, நானும் நீங்களும் இந்த இரவுகள் எல்லாம் அல்லாஹ்வோட முனாஜாத்துல கழிச்சுவோம், ரப்போட பேசுறதுல கழிச்சுவோம், தனிமையான சந்தர்ப்பங்கள் எடுப்போம். மஸ்ஜிதிலையா, வீட்லையா, எங்கேயோ இருள தனிமையில யாருக்கும் தெரியாத ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் எனக்கு எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வோட உட்கார்ந்து பேசுவோமே சகோதரிகளே. 7 வகையான மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அர்ஷுடைய நிழல்ல இடம்
இடம் கொடுக்க தயாராக இருக்கிறான். அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படியான நல்லடியார்கள் ஆக்குவானாக. அதில் ஒருவர் ரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه, தனிமேல அல்லாஹ்வை zikr செய்கிறார், தனிமேல அல்லாஹ்வுடைய சிந்தனை எடுக்கிறார், தனிமேல அல்லாஹ்வோட முனாஜா செய்கிறார். அல்லாஹ் எனக்கு அருளிய பாக்கியங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கிறாரே, நான் அதுக்கு நன்றி எவ்வளவு செலுத்திருக்கிறேன். நீண்ட வாழ்க்கை எப்படி கழியுது, என் மௌத்து எனக்கு வந்து விட்டா என் கபர் எப்படி இருக்கும், என் மஷர் எப்படி இருக்கும், என் கபர் சொர்க்கத்தின் மூஞ்சோலையா அல்லது நரகத்தின் படுகொலையா, என் ஆசிரம் எப்படி இருக்கும், என் கேள்விகளுக்கு எப்படி இருக்கும், என் சொர்க்கம் எப்படி இருக்கும், இதெல்லாம் சிந்திச்சு ராவையில கண்ணால கண்ணீர் வடியும். சகோதரர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு மனிதன் மூதேவி தனத்துடைய அடையாளங்கள் ஒன்றுதான் ஜஃபாஃபுல் ஐன், கண் வத்தி போகுது, கண்ணால கண்ணீர் வாரில்ல, அல்லாஹ் இடத்துல அழுது மன்றாடுற சந்தர்ப்பம் அவனுக்கு இல்லை, அவன் கண்ணால எலும்பி தொலைல தூக்கம் வருகிறது. அன்பானவர்களே, கனவான்களே, கண்ணால பாவத்தை பார்த்தா கண்ணால கண்ணீர் வராது. தனிமையில பாவம் செஞ்சா தஹஜ்ஜுதுல இன்பம் வரமாட்டாது. நாங்க தௌபாவுடைய சந்தர்ப்பங்கள் சகோதரர்களே, இரவு நேரம் அல்லாஹ்வோட முனாஜாத்துடைய சந்தர்ப்பம். அலா அதுல்லுக்கும் அலா அஹ்லின் நார், நரகவாதிகளை சொல்லவா உங்களுக்கு, அவர்கள் தான் சஹாபின் பின் நஹார் ஜீஃபத்தின் பில்லைல், பகலெல்லாம் பஜார்ல, பகலெல்லாம் தொழில்ல சத்தம் போட்டு வியாபாரம் பண்ணி கொண்டு உற்சாகமா சுறுசுறுப்பா இருக்கிறாரு. ராவேல ஜீஃபத்தின் பில்லைல், செத்த பிணம் போல படுத்து கிடக்கிறாரு. தஹஜ்ஜுதும் இல்ல, சுபஹும் இல்ல, நல்லடியாரோட நல்ல சந்தர்ப்பம் இல்லாம உறங்குறாரு. ஆக பெரிய நஷ்டவாளி. அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, நல்ல சந்தர்ப்பங்கள். இத்திகாஃப்ல நியத்தெடுங்கோ. ஒரு நாள் இத்திகாஃப் இருந்தா, ஒரு நாள் இத்திகாஃப் இருந்தா நரகத்தோட்டு 3 கந்தக் தூரமாக்கப்படுறார். சுப்ஹானல்லாஹ். ஒரு கந்தக் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள இடப்பட்ட தூரம். மபைன ஸமாஇ வல் அர்ல் மஸீரத்து 500 ஆம். வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் 500 வருஷத்தொலை தூரம். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நாளும் இத்திகாஃபால எவ்வளோ சந்தர்ப்பம் கிடைச்சும் 10 நாள் இத்திகாஃப் இருக்கிறார். 10 நாள் இவ்வளோ அந்த சீசன் தான் சகோதரர்களே. இதுதான் ஆகிரத்துடைய சீசன். நாளைக்கு மௌத்து வந்த என்ன வரப்போகுது? ஏன் பணம் எனக்கு உதவி செய்யுமா? யௌமலா யன்ஃபஉ மாலு வலா பனூன், இந்த பிள்ளைகளோ பணங்களோ நாளைக்கு உதவி செய்யல சகோதரர்களே. இந்த அமல் தான் வரப்போகுது. நல்ல சந்தர்ப்பங்கள். இத்திகாஃப மிஸ் பண்ண வானம். ராவு பகலா நான் இத்திகாஃபுக்கு தயாராகிறேன். அன்று பிறந்த பாலகனை போல வெளியே வாராரு. ரஜா ஹரஜ கயௌமி வலதத்து உம்முஹு, அன்று பிறந்த பாலகனை போல வெளியே வாராரு. முழு பாவம் மன்னிக்கப்பட்டு வாராரு. எவ்வளவு பொறுமதியான பாக்கியசாலி. இதுல தானே நாங்க போட்டி போட்டுக் கொள்ளணும், இதுல தானே நாங்க முந்திக் கொள்ளணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷ்ஷகியு மன் ஹுரிம ரஹ்மத்தல்லாஹி அஸ்ஸ வஜல்ல ஃபீஹி. ஆக பெரிய மூதேவி யாரு தெரியுமா? ஆக பெரிய நஷ்டவாளி யாரு தெரியுமா? ஆக பெரிய மூதேவி யாருண்டா, இவ்வளவு முபாரக்கான மாதம், இவ்வளவு சங்கையான மாதம், இவ்வளவு பொறுமதியான நாட்கள், பொறுமதியான நல்ல சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்றானே, இந்த சந்தர்ப்பத்தை அவன் தவற விடுறான். இந்த சந்தர்ப்பம் ரோட்ல, விளையாட்டுல, வீணான கூத்து கும்மாலங்கள்ல ராவெல்லாம் அல்லாஹ் அழுது அழுது அல்லாஹ் நெருங்குற சந்தர்ப்பம். குர்ஆன் ஓதிரான் இல்ல, zikருக்கு சந்தர்ப்பம் இல்ல. இவனை போல் ஒரு மூதேவி இல்லைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்யணும். நானும் நீங்களும் கொஞ்சம் முயற்சி செய்வோம், நானும் நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். எப்படி
எப்படியாவது இந்த முழு நேரம் இருக்கிற கொஞ்சம் 10 நாள் சகோதரர்களே முடிஞ்சு சகோதரர்களே, இந்த கொஞ்ச நாளையாவது அடுத்த வருஷம் எனக்கு ரமலான் கிடைச்சுமா, நான் இன்னும் நிலைமையில் இருப்பேன் தெரியாதே, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வை நெருங்கி அல்லாஹ்ட்ட மன்றாடி உயர்ந்த சொர்க்கத்தை தகுதியானவர்களாக தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சிப்போமாக. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், எம் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னிச்சு மறைச்சிடு யா அல்லாஹ். அன்பான இரக்கமான தாய் தந்தையரோட பாவங்களை மன்னிச்சு அவர்களுக்கு உயர்ந்த பாக்கியங்களை கொடுத்தருள்வாயாக. எங்களுக்கு ஓதி தந்த உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிச்சு அவர்களுக்கு நல்ல அந்தஸ்துகளை பாக்கியங்களை கொடுத்தருள்வாயாக. இந்த ஜும்மாக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களையும் கபூல் செய்வாயாக, பொருந்தி கொள்வாயாக. நோற்று நோன்புகளை கபூல் செய்வாயாக, வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை கபூல் செய்வாயாக. ஓதக்கூடிய குர்ஆனை, செய்யக்கூடிய ஜிக்ருகளை, கொடுக்கக்கூடிய தான தர்மங்களை அனைத்தையும் கபூல் செய்ய அல்லாஹ். எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை மிக பிரயோசனமாக கழிச்சு கொள்ள தௌஃபீக் செய்ய அல்லாஹ். இரவு நேரங்கள் மிக பொறுமதியான சந்தர்ப்பங்கள் யா அல்லாஹ். உன்னை நெருங்குறதுக்கு, உன்னோட முனாஜாத்துக்கு, உன்னோட சுஜூத் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் யா அல்லாஹ். இதை மிஸ் பண்ண வச்சிடாதே அல்லாஹ். இதுக்கு காரணம் காட்ட வச்சிடாதே அல்லாஹ். இரவெல்லாம் உன்னோட பேசுறதுல, உன்னோட முனாஜாத்துல, உன்னை ஜிக்ர் செய்யறதுல சந்தர்ப்பத்தை தந்துடு யா அல்லாஹ். மாலை மாலையா கண்ணீர் வடிச்சு உன்னை நெருங்கணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த சந்தர்ப்பங்களை தந்துடுவாயாக, நரக விடுதலையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், அந்த உதவிகளை ஆக்கிடாதே அல்லாஹ். ஜிப்ரீலுடைய பதுவாக்கு ஆளாக்கிடாதே அல்லாஹ். யா அல்லாஹ், நபியினுடைய ஆமீனுக்கு ஆளாக்கிடாதே அல்லாஹ். இது ஒவ்வொரு வினாடியையும் மிக பொறுமதியாக கழிச்சு உன் ரஹ்மத்தை, உன்னுடைய அன்பு அடைஞ்ச பாக்கியசாலிகளாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிது நிர்வாகிகளை, மஸ்ஜிதில் ஹித்மத் செய்யக்கூடிய உஸ்தாத்மார்களை, யார் யாரெல்லாம் நல்ல விடயங்களில் பங்கெடுக்கிறாங்களோ அனைவரையும் நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.